தொந்தரவான விஷயமும் இருக்கும், நல்லதும் நடக்கும். ஒரு மனுஷனுக்கு செயல் திட்டங்கள் என்றால் ஆற்றில் வெள்ளம் வருதுறானா எல்லாத்தையுமே தானே கலந்து வருது. இந்த நேரத்தில் ராகுவோட சம்மந்தப்படும் போது மதி மயங்கக்கூடிய காலமும் ஏற்படும். நம்மளை தாண்டி நிறைய நிகழ்வுகள் நடக்குதுறானா தாண்டி எல்லா விஷயமும் நடக்கும். நம்மளை எதுவும் பண்ண முடியாது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. வெள்ளம் அடிச்சுன்னு போதுனா அடிச்சுன்னு தான் போகும். அதே மாதிரி செல்வங்களும் சேர்க்கக்கூடிய பாக்கியம். கூடுதலான திடீர்னு பார்த்தா செல்வங்கள் நம்மக்கிட்ட வர்றதுக்கான அமைப்பு கண்டிப்பாக உருவாகும். கும்பராசிக்கு சுப நிகழ்ச்சிகள் இல்லறத்தில் நடப்பதற்கான அமைப்பு கூட என்று சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய காலம். சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறத்தில் நடைபெறுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க போகுது. தொழில் நன்றாக இருக்கும் ஐயா. இது வரைக்கும் வெளியூர் போகலன்னா வெளியூர் போகிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். வெளியூர் பயணங்கள் நன்றாக இருக்கும். ராசிக்கு தான் 4ஆம் அதிபதி. வண்டி வாகனங்களை வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கையா, எதுவுமே பிளாக் ஆகி போய் கிடையாது, எதுவுமே நவர மாட்டேதுன்னா இனிமேல் ஓடக்கூடிய தன்மை ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எதையும் செயல்படுத்த முடியல, எந்த விஷயத்தையும் நாம் செயல்படுத்த முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இனிமேல் கூடுதலாக நம் இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துருள்வார். தந்தையார் உடல் நலத்திலையும் நாம் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ள, அவங்ககிட்ட உறவுகளிலும் கவனத்தை எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் பிரிவினையும் ஏற்படுத்தக்கூடிய காலத்தை ஏற்படும். வேலைக்காக நாங்கள் காத்துட்ருக்கேன், நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக செய்யலாம். உங்களுக்கான காலம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 28 நாட்கள் நம்ம முதலீடு செய்கிறதுக்கோ பெரிய உழைப்பில் நாம் போகிறதுக்கான அமைப்போ விவசாயம் செய்கிறதுக்கான அமைப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி தரக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பதிவினை காண இருப்பதுன்னா சுக்கிர பயிற்சி. இதுவரைக்கும் கும்பத்தில் இருந்து வந்த சுக்கிர பகவான் இப்பொழுது இடம்பெயர்ந்து, அதாவது எப்படி சொல்லுதுன்னா 29/1/2025 முதல் 26/2/2025 வரைக்கும் ராகுவோட தொடர்பு கொள்ளக்கூடிய காலம். அதாவது சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இதுவரைக்கும் காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறுவாரே சுக்கிர பகவான். ராகுவோட தொடர்பு கொண்டு பெரிய பாக்கியங்களை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பெற போகிறாங்கன்னு பார்க்கலாம். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய காலம் என்று சொல்லலாம். இந்த சுக்கிர பெயர்ச்சி உச்சம் பெறுகின்றார். அவர் உச்சம் பெற்று நம்ம ராசியில் தான் ஏற்கனவே இருந்தார். அவர் இடம்பெயர்ந்து இந்த 29/1/2025 இடம்பெயர்ந்து ராகுவோட 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராகுவோட சம்பந்தப்பட போகிறார். மீனத்தில் இடம்பெயர்ந்து ராகுவோட சம்பந்தப்படுது. நம்மளுக்கு ராசிக்கு 2 என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ஒன்று சொல்கிறேன், காதல் சமாச்சாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு நன்றுக்கு தயவு செய்து. இந்த நேரத்தில் வசீகர பேச்சு, பெண்களால் நம்மளுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலம். தொந்தரவான விஷயமும் இருக்கும், நல்லதும் நடக்கும். ஒரு மனுஷனுக்கு செயல் திட்டங்கள் என்றால் ஆற்றில் வெள்ளம் வருதுறானா எல்லாத்தையுமே தானே கலந்து வருது. இந்த நேரத்தில் ராகுவோட சம்மந்தப்படும் போது மதி மயங்கக்கூடிய காலமும் ஏற்படும். நம்மளை தாண்டி நிறைய நிகழ்வுகள் நடக்குதுறானா தாண்டி எல்லா விஷயமும் நடக்கும். நம்மளை எதுவும் பண்ண முடியாது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. வெள்ளம் அடிச்சுன்னு போதுனா அடிச்சுன்னு தான் போகும். அதே மாதிரி செல்வங்களும் சேர்க்கக்கூடிய பாக்கியம். கூடுதலான திடீர்னு பார்த்தா செல்வங்கள் நம்மக்கிட்ட வர்றதுக்கான அமைப்பு கண்டிப்பாக உருவாகும். கும்பராசிக்கு சுப நிகழ்ச்சிகள் இல்லறத்தில் நடப்பதற்கான அமைப்பு கூட என்று சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய காலம். சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறத்தில் நடைபெறுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க போகுது. பயந்து வாழணும் அவசியம் இல்லை இனிமேல் கும்பராசிக்காரங்க. ஏன்னா விடுதலை பெறுகின்ற ராசியாக முதன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது கும்பராசி. அவங்களுடைய தன்மையெல்லாம் இனிமேல் மாறி அவங்களுடைய வேலை அமைப்புகள்லாம் மாற்றத்துக்கான அமைப்பும் வந்துடுச்சு. போதும், இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தர்றதுக்கு இதுவே முதல் ஆதாரம் என்று கூட சொல்லலாம். இந்த ஒன்றுங்க இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு காதல் வயப்பாடு அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த நேரத்தில் இருக்கும். அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கணும். எங்கேருந்து வருதுன்னே தெரியல, அது மட்டும்தான் எக்கச்சக்கமாக வருது. ஃபோன் கம்பெனிக்காரன் பிழைக்கிறதுக்கு காரணமே அவன் அந்த காதல் என்று சொல்லக்கூடியதை வச்சு அவனால் பெரிய சுவாமியை பூஜை பண்ணி நம்ம எல்லாமே செய்யலாம். அவ்வளோ வருமானத்தை தரல. எந்த 24 ஹவர்ஸ் பிஸி தான். மெசேஜ், ஃபாலோவர்ஸ் என்னென்ன பண்ண முடியும் அந்தளவுக்கு பண்ணிட்டு அந்த விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இனிமேல் வருகின்ற காலத்தில் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கிறதுக்கான முதல் படி என்று கூட சொல்லும். சுக்கிர பகவான் உச்சம் பெறுவது 2ஆம் இடத்துல மனைவி சார்ந்த விஷயம் என்று சொல்கிறோம். அவங்க உடல்நலத்திலையும் நாம் கவனத்தை எடுத்துக்கணும். தொழில் நன்றாக இருக்கும் ஐயா.
இது வரைக்கும் வெளியூர் போகலன்னா வெளியூர் போகிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். வெளியூர் பயணங்கள் நன்றாக இருக்கும். ராசிக்கு அவர் தான் 4ஆம் அதிபதி. வண்டி வாகனங்களை வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கையா, எதுவுமே பிளாக் ஆகி போய் கிடையாது, எதுவுமே நவர மாட்டேதுன்னா இனிமேல் ஓடக்கூடிய தன்மை ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எதையும் செயல்படுத்த முடியல, எந்த விஷயத்தையும் நாம் செயல்படுத்த முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இனிமேல் கூடுதலாக நம் இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துருள்வார். தந்தையார் உடல் நலத்திலையும் நாம் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ள, அவங்ககிட்ட உறவுகளிலும் கவனத்தை எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் பிரிவினையும் ஏற்படுத்தக்கூடிய காலத்தை ஏற்படும். ஏன்னா அவரும் மாயையில் சிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். நாளை என்பது வண்டி வாகனம் போக்குவரத்து மட்டும் இல்லை, நாளை என்பது தொழிலும் கிடைக்கும். நாளை என்பது உயர்நிலை கல்வியும் தடைபெறக்கூடிய காலம் தான். ஒவ்வொரு அந்த பருவ வயசில் நாம் இருக்க வேண்டிய ஆட்களும். வேலை அமைப்புகள்லாம் நன்றாக இருக்கும் சுவாமி, அதெல்லாம் பயப்படுத்தலை. தொட்டதெல்லாம் துலங்கும். வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், இது வரைக்கும் நான் வேலையில் செஞ்சுட்டேன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கான அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது. கடன் அமைப்பு சற்று கூடுதலாக கவனத்தை, அதாவது இது வரைக்கும் வாங்காத கடன்லாம் இப்போ வாங்கிடுது. இது வரைக்கும் வாங்கலைங்க, என்னமோ இதை ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் கடைசி நேரத்தில் உருவாகும். இந்த நேரம் இந்த வேலையை நம்ம இது ஒரு வாட்டி கடைசியாக ஒரு கடன் வாங்கிட்டு முடிச்சுடுங்க. வாங்கிறதா கொள்றதா, இதுக்கப்புறம் கடனே வாங்கக்கூடாதுன்ற எண்ணமெல்லாம் இந்த நேரத்தில் கடைசியாக ஒரு கடனை வாங்கி நம்ம முடிச்சிருவோம். இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இது மாதிரி எண்ணமெல்லாம் இந்த நேரத்தில் அதிகப்படியாக எண்ணங்களை உருவாக்கி தரும். எனக்கு தான் சொன்னேன், என்னென்ன தேவையில்லாத விஷயங்களை செய்யணுமோ அதை மொத்தம் ஊட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து சேரும். செல்வமும் வரும். இந்த செல்வத்தையும் சேர்க்கக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள். விளையாட்டு சம்பந்தப்பட்ட வீரர்கள் அனைவருக்கும் இது நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். விளையாட்டு அமைப்பில் இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் உத்தியோகத்தை காத்துட்ருக்கிறவங்களுக்கு, வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் காத்துட்ருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாய்ப்பை பயன்படுத்திங்க. இரவு நேரம், இரவு சார்ந்த விஷயங்கள் எந்த காரணம் கொண்டும் வெளியே செல்லாமல் பார்த்துக்கணும். இரவு மணி 9 மணிக்கு, நீங்கள் 6 மணிக்கே சாத்திட்டு போகிறீங்க, அது வேறு 9 மணிக்கு அப்புறம் நம்மளுக்கு இரவு நேர பயணம், டூ வீலரில் போகிறது, இந்த மாதிரி விஷயத்தை பிரச்சனை, ஏன்னா கண் பிரச்சனை வரும். அதனால் அதில் மற்றும் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம். 2ல் ராகு இருந்து சுக்கிரனோடு சம்மந்தப்படும் போது கண் ப்ராப்ளம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் அதில் மட்டும் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது வரைக்கும் தேடாத ஒரு அமைப்பு, லோன், வங்கி சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு எதுவும் முன்னுரிமை கொடுக்கல. வெள்ளி ஆபரணம் நான் வாங்கலை, வெள்ளி வகை நகைகளை வாங்கலை, அதுக்கான அமைப்பெல்லாம் நான் எதுவும் தேடலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த என்ன சொன்னாங்களா, வெள்ளிக்கிழமை இதுவோ விரதம் இருங்க. இருந்து இறைவனை அந்த முருகப்பெருமானையோ அல்லது மகாலட்சுமி, லக்ஷ்மி நரசிம்மரையோ வழிபடுவது பெரிய சாலச் சிறந்தது. உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டும். கும்பராசிக்கு மட்டும் ஏன் சொல்கிறேன்னா, இழந்ததை மீட்டெடுக்கணும். அதில் எல்லாத்தையும் இணைச்சிட்டாங்க, எங்கே இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது. ஜென்ம சனி நிலை பெற்றாலே அது பெரிய பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. எது இது முக்கியமோ அதற்கான அமைப்புகள் எல்லாமே உங்கள் தேர்வுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் தேர்வும். வேலைக்காக நாங்கள் காத்துட்ருக்கேன், நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக செய்யலாம். உங்களுக்கான காலம் இது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 28 நாட்கள் நம்ம முதலீடு செய்கிறதுக்கோ, பெரிய உழைப்பில் நாம் போகிறதுக்கான அமைப்போ, விவசாயம் செய்கிறதுக்கான அமைப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி தரக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் தாங்க, அவ்வளோதான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை. இனிமேல் நீங்கள் உயரக்கூடிய தன்மை, நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லும். நம்ம வீட்டில் இது வரைக்கும் சுப நிகழ்ச்சிக்கே நடக்கலைன்னா இனிமேல் நடைபெறுவதற்கான அமைப்பு ஏற்படுத்தப்படும். ஒவ்வொரு விஷயம் உறவினர்கள் வந்த வண்ணம் இருப்பாங்க. உறவினர்களுடைய வருகையாக இதெல்லாம் நல்லாயிருக்கும். லக்ஸரி வாழ்க்கை. நாம் வீட்டில் எதுவும் சரியான பொருள் வாங்கி போடலை, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலை, ஏசி வாங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், வண்டி வாகனங்களை வாங்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை வாங்கிறதுக்கான பாக்கியம் நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். உதிரி பாகங்களை விற்பனை பண்ணுறவங்களுக்கு, பெட்ரோலிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களோ, இந்த மீடியா சம்பந்தப்பட்ட கலைத்துறை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை இந்த சுக்கிர பெயர்ச்சி ராகுவோட சம்பந்தப்படுவது பெரிய ஏற்றம் தரும், பெரிய மாற்றத்தை தரும், பெரிய உன்னதமான அமைப்பினை ஏற்படுத்துகிற போது புதிய அத்தியாயத்தை உருவாக்குறதுக்கான அமைப்பு என்று கூட சொல்லும். இந்த பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு புதிய அத்தியாயத்தை, ஏன்னா குரு அசுரகுரு அல்லவா, அவர் தேவகுரு, இவர் அசுரகுரு. அதனால் பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரவல்லதாகவும் இருக்கும். அதுவும் ராகுவோட சம்மந்தப்படுவதால் இந்த காதல் சமாச்சாரம் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. இந்த நேரத்தில் எப்படி தான் வரும் தெரியாது, அதை வந்துடும். அப்புறம் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி தரும். மறைமுகம் சார்ந்த விஷயங்கள் எதையும் இல்லீகல், அதாவது மறைக்கப்பட்டதுன்னா இன்கம் டேக்ஸ் மறைச்சிட்டு வச்சுக்கிறேன் பணங்கள்லாம் இந்த நேரத்தில் வெளிவரத்துக்கான அமைப்புகளாக இருந்துவிடும். நாம் டேக்ஸ் கட்டாமல் வச்சுருந்தோன்னா அதுக்கான அமைப்பெல்லாம் காட்டிடும்.
அந்த 12 என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகுபவனத்தில் நெட்லேயே நம்மளுக்கு கொடுத்துரும் எல்லாத்தையுமே. அதனால் அதில் மட்டும் கவனத்தோடு இருந்து கொள்ளக்கூடிய காலம். நம் விஷயங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த 28 நாட்கள் உன்னதமாகவும் இருக்கும், லக்ஸரியாகவும் இருக்கும், மனசுக்கு தெம்பு தரத்தாமாக தான் இருக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.